தலைமைச் செயலகம் அவசியமா அப்படிங்கிற கேள்வி இப்போ எழுந்திருக்கு. சென்னையில் பிரபல கிண்டி ரேஸ் கிளப் மைதானத்தை கைப்பற்ற அரசு தீவிரமாக முயற்சித்து வராங்க. சென்னையின் மையப்பகுதியான கிண்டி வேளச்சேரி சாலையில் 160 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அரசுக்கு சொந்தமான இடம் தனியாரிடம் சிக்கி அரசுக்கு எந்தவித வருவாயும் இல்லாமல் இருப்பதால் பொதுமக்கள் மத்தியிலேயும் இந்த மைதானத்தை அரசு கையகப்படுத்தும் முயற்சிக்கு பெரும் வரவேற்பு காணப்படுது. கிண்டி ரேஸ் கிளப் குத்தகை விதிமுறைகளை மீறியதாகவும் பல ஆண்டுகளாக சுமார் 730 கோடி ரூபாய் வாடகை பாக்கி வைத்திருந்ததாகவும் கூறி அந்த இடத்தை திரும்பப் பெறும் நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறது. அதற்காக கடந்த செப்டம்பர் 9ஆம் தேதி ரேஸ் கிளப் சீல் வைக்கப்பட்டது. ஆனால் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்பதால் நீதிமன்ற உத்தரவு காரணமாக அந்த நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இன்னும் சில தினங்களில் கிண்டி மைதானம் முழுமையாக தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்நிலையில் அந்த மைதானத்தில் தமிழக அரசுக்கு புதிய தலைமைச் செயலகம் கட்டிடம் கட்டப்படலாம் அப்படின்னும் தகவல்லாம் வெளியாகிட்டு வருது. ஆளுநர் மாளிகை எதிரே மிகப்பெரிய காலியிடம் அரசுக்கு வேண்டும். எனினும் இன்னும் சில தினங்களில் கிண்டி மைதானம் முழுமையாக தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் வந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில அந்த மைதானத்தில் தமிழக அரசுக்கு புதிய தலைமைச் செயலகம் கட்டிடம் கட்டப்படலாம் என்றும் தகவல் வெளியாகிட்டு வருது. ஆளுநர் மாளிகை எதிரே மிகப்பெரிய காலியிடம் அரசுக்கு வேண்டும் என்றால் நிச்சயமாக கிடைக்காது. ஒரே நேரத்தில் 160 ஏக்கர் நிலம் அரசுக்கு கிடைத்திருக்கிறது. அதுவும் கிண்டியில் கிடைத்திருக்கிறது. இந்த இடத்தை சுற்றி 4 புறமும் சாலைகள் இருப்பதாகவே அமைந்திருக்கிறது. இயல்பாகவே 4 புறமும் சாலைகள் அமைந்திருக்கிறது. கூப்பிடும் தூரத்தில் கிண்டி ரயில் நிலையம் மற்றும் மெட்ரோ ரயில் நிலையம் அமைந்திருக்கிறது. வேளச்சேரி பிரதான சாலை, அண்ணா சாலை இதன் அருகிலேயே அமைந்திருக்கிறது. கிண்டியில் இருந்து வெறும் சில கிலோமீட்டர் தூரத்தில் விமான நிலையமும் இருக்கு. மைதானத்தில் தலைமை செயலகம் கட்டினால் அது பெரும் வரவேற்பை பெறும் என்பதுடன் மிகவும் பொருத்தமான இடமாகவும் இது அமையும். சென்னை நகரின் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய இங்கு தலைமைச் செயலகம் கட்டுவதால் பொதுமக்களும் எளிதாக அணுக முடியும். அதனால தான் தலைமைச் செயலகம் அமைப்பதற்கான திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு முழு அளவில் தயாராகி வருகிறதா. எனினும் அது பல்வேறு ஆய்வுகள் செய்த பின்னர் தான் அதிகாரப்பூர்வமாக தலைமைச் செயலகம் கட்டும் அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடக்கூடும் அப்படிங்கிறாங்க. தமிழக அரசுக்கு புதிய தலைமைச் செயலகம் கட்டுவதற்கான அவசியம் என்ன அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. தலைமைச் செயலகம் ஏன் மாற்றப்பட வேண்டும் என்பதற்கான விடையை அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி 2011ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வெளியிட்ட அறிக்கையில் விளக்கமாக சொல்லியிருக்காரு. செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் இந்திய இராணுவமும் இருப்பதால் பாதுகாப்பு காரணமாக பொதுமக்கள் எளிதில் வந்து செல்ல முடியாத ஒரு நிலை நீண்ட காலமாகவே இருந்து வருது. மேலும் அதே நீண்ட காலமாக இந்த பிரச்சனை இருக்கக்கூடிய காரணத்தினால அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்களில் ஏதாவது மாறுதல் செய்ய நேரிட்டால் கூட, ஏன் அங்கே இருக்கக்கூடிய புல்லை செதுக்கி அகற்றுவதற்கு கூட இந்திய அரசின் ஒப்புதலை பெற வேண்டிய நிலை இருக்கிறது. வேறு சில அரசு அலுவலகங்கள் நகரின் வெவ்வேறு இடங்களில் இயங்கி வருவதால் அதன் காரணமாக வாடகை என்ற பெயரில் கோடிக்கணக்கான ரூபாய் அரசுக்கு தொடர்ந்து செலவு ஏற்படுத்துகிறது அப்படின்னு கருணாநிதி அந்த அறிக்கையில தெரிவித்திருந்தார். அவர் ஏன் இந்த விளக்கத்தை வெளியிட்டிருந்தார் அப்படின்னா, ஓமந்தூரார் வளாகத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்டிடத்தை கட்டி அங்கு சட்டப்பேரவை கூட்டத்தையும் அன்றைக்கு கருணாநிதி நடத்தியிருந்த நிலையில அப்புறம் ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா அதனை மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக மாற்றினாங்க. இது ஒரு காழ்ப்புணர்ச்சியால் செய்யப்பட்டது என்று கூறிய கருணாநிதி இந்த விளக்கத்தை கொடுத்திருந்தார். திமுகவும் அதிமுகவும் மாநில சுயாட்சி பேசும் கட்சிகள். ஆனால் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலகம் கூட இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கும் புனித ஜார்ஜ் கோட்டையில் இருப்பதையும் புல்லை வெட்டுவதற்கு கூட மத்திய அரசின் ஒப்புதலை பெறும் நிலைமை நீடிப்பதையும் மாநில சுயாட்சி பேசும் கட்சிகளால் ஏற்க முடியாத விஷயங்களாகும். புதிய தலைமைச் செயலகத்தை திமுக கட்டுவதற்கு முன் ஆட்சியில் இருந்த ஜெயலலிதாவும் புதிய தலைமைச் செயலகத்தை கட்டும் முயற்சியை மேற்கொண்டார். சென்னை கோட்டூர்புரத்தில் தலைமைச் செயலகம் கட்டப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டு அதற்கான அடிக்கல் நாட்டு விழா, பூஜை, அந்த மாதிரியான ஃபார்மாலிட்டிஸ் விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அன்றைய முதலமைச்சரான ஜெயலலிதாவே அதில் கலந்து கொண்டார். சென்னை கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய ராணிமேரி கல்லூரி வளாகத்தில் புதியதாக தலைமைச் செயலகம் கட்டுவதற்கு ஜெயலலிதா ஆட்சியிலேயே இருந்தபோது முடிவெடுத்தார்.
நிதி நெருக்கடி அரசுக்கு இருந்தாலும் தொலைநோக்கு பார்வையோடு புதிய தலைமைச் செயலகத்தை ராணிமேரி கல்லூரி வளாகத்தில் அமைப்போம் அப்படின்னு அப்போது அதிமுக அரசு தெரிவித்தது. சட்டப்பேரவையில் ஜெயலலிதாவால் அப்போது அறிவிக்கப்பட்ட போதே தற்போதைய தலைமைச் செயலகம் தகுதி வாய்ந்ததாக இல்லை, ராணிமேரி கல்லூரி கட்டிடங்கள் மோசமான நிலையில் இருக்கிறது, அதை இடிக்க வேண்டும், புதிய தலைமைச் செயலக வளாகம் அவசியம் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் அப்போது ராணிமேரி கல்லூரி வளாகத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து திமுக போராடினாங்க. இப்படி ஒரு அரசியல் நடந்து கொண்டிருக்கும் போதே திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க. ஓமந்தூரார் வளாகத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்டப்பட்டது. ஆனால் அப்போதைய அதிமுக அரசு இதை மருத்துவமனையாக மாற்றினாங்க. இந்நிலையில் இப்போ கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்டப்பட்டு வருவது குறித்து தமிழக அரசு பரிசீலித்தால் அது வரவேற்கத்தக்க நடவடிக்கையாகவே இருக்கும். மாநில சுயாட்சி பேசும் தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டிலேயே ஒரு தலைமைச் செயலகம் கூட இல்லை என்கிற பெரும் குறை நீங்க அது வழிபிறக்கும்.